வணக்கம் அண்ட் வெல்கம். இது காஃபி வித் டிடி. உங்க எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஐம் ஷுர் தீபாவளி வந்து நிறைய பட்டாசுலாம் வெடிச்சு ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டு கொண்டாடிக்கிட்டு இருப்பீங்க. அதில் அப்படியே இன்னும் கொஞ்சம் ஜாலி ஒரு ஹாப்பினஸ்ஸை சேர்க்கறதுக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். பிகாஸ் இந்த கெஸ்ட் வந்து நிறைய இன்டர்வியூஸில் அவரை பார்க்க முடியாது. அண்ட் விஜய் டிவிக்கு கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு வராரு. அண்ட் நானும் அவர் ஒரு ஷோக்காக ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு பார்க்குறேன். அண்ட் ஐம் வெரி வெரி ஹாப்பி. அவர் பேர் சொன்னாலே நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். பட் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு அவரை பத்தி பேசி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். So let's welcome STR. ஏனோ வானிலை மாறுதே, மணித்துளி போகுதே, மார்பின் வேகம் கூடுதே, மனமோ ஏதோ சொல்ல வார்த்தை தேடுதே, கண்ணெல்லாம் நீயே தான் நிற்கின்றாய். எவ்வளவு வருஷம் ஆச்சு உங்களை பார்த்துட்டு ஒரு ஷோல இல்ல? So many years. So ஞாபகம் இருக்கா பழைய நினைவுகள் ஏதாவது உங்களுக்கு? பழச ஞாபகம் வச்சுக்கலன்னா மனுஷன்னு இல்லை. பயங்கர ரசிகர்கள். இந்த 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 ஒரு சிம்புவை தான் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ஃபுல்லா ஹூ இஸ் சிம்பு, வாட் இஸ் சிம்பு, அவர் எப்படிப்பட்டவர், என்னென்ன பேசுவார், திரையில பார்க்கறத விட அவர் நேரில் எவ்வளோ வித்தியாசமானவர், இதெல்லாம் தான் இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்க போறேன். ஐ மீன் எனக்கு தெரியும், பட் அது மக்களுக்கும் நான் வந்து இன்னைக்கு வந்து காட்ட போறேன்னு நினைக்கும். ஐம் வெரி ஹாப்பி STR. இது வரைக்கும் தெரிஞ்சதுக்கே இவ்வளோ பிரச்சனை, இன்னும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளோ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து STRக்கு என்ன கேட்க போறேன். இப்போ வந்து ரீசெண்டாக ஏதாவது ஒரு படம் வெளி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இருக்கோம் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து 5 பக்க டயலாக் ஒரே ஷாட்டில் பேசணும். ஓ வெரி குட். அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ஷாட் வந்து நாங்கள் டான்ஸ் ஆடினோம். அப்புறம் வந்து யூஸ்வலாக இல்லாமல் ஒரு கலோக்கியலாக பேசுகிற மாதிரி ஒரு பாட்டு வந்து எங்கள் படத்தில் இருக்குது. அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதெல்லாம் சிம்பு ஆல்ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஓகே. அண்ட் அதெல்லாம் ரொம்ப சின்ன வயசுலேயே வேற பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோ சின்ன வயசுலேருந்து நடிச்சுக்கிட்டே இருக்கனால இப்போ நீங்கள் வந்து 32 இயர் ஓல்டு இல்லைங்களா? ஆனால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சினிமாவில். டயர்ட் ஆகுதா சிம்புக்கு? ஏன்னா எதுவுமே உங்களை எக்ஸைட் பண்ணாது இல்லை? இல்லை அப்படி இல்லை. சரி ஓகே, ஒரு வண்டி ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு போகிறேன், நான் செம்மையாக வண்டி ஓட்டுவேன், ஃபாஸ்ட்டாகவும் பயங்கரமாக ஓட்டுவேன். ஆனால் நான் எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியணும்ல. எங்கே போகிறேன்னே தெரியாமல் எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டுறேன், ஏன் பயங்கரமாக வண்டி ஓட்டுறேன்ற ஒரு விஷயம் தெரியாததுனால வண்டியை ஒரு செகண்ட் ஓரமாக நிறுத்திட்டு வண்டியை விட்டு இறங்கிட்டு, ஆமாம் எங்கே போகிறோம், எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டுறோம், என்ன இது அப்படின்னு ஒரு சின்ன கேப் அப்படி போய் எடுத்துக்கலான்னா அதுக்குள்ளே என்னென்னமோ இந்த பக்கம் சொன்னால் இது என்ன நியாயம்னு கேட்குறேன். வாட் ஆம் ஐ டூயிங் ஹியர் அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இப்போ நான் திருப்பி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அந்த கேப்புக்கான அர்த்தம் வந்துட்டு அதுதான். கண்டிப்பாக ஒரு செல்ஃப் ரியலைசேஷனுக்கு எடுத்துக்கிட்டது தான். அது எனக்கு தேவைன்னு நான் நினைக்கிறேன். எப்படி ரியலைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணீங்க? நீங்கள் ஷேர் பண்ணலாமா எங்களோட? would you like to share? இல்லை, இப்போ ரியலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்றத விட அது எனக்கு வந்து வந்ததுன்றது தான் வந்து உண்மை. திருவண்ணாமலை போயிருந்தேன். போனப்போ அங்கே திடீர்னு ஏதோ மலை மேலே ஏறி போகணும் அப்படின்னு தோணுச்சு. அப்படியே நான் பாட்டுக்கு ஏறி போக ஆரம்பிச்சிட்டேன். போக ஆரம்பித்ததுக்கப்புறம் திடீர்னு திரும்பி பார்த்தா பின்னாடி ஒரு 500-600 பேர் நடந்து வராங்க. ஐயோ சிம்பு வந்திருக்கா, சிம்பு வந்திருக்காருன்னா க்ரௌட் ஆகிடுச்சு. பட் நான் அப்படியே நடந்து போனேன். போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் கதவு தட்டி ஒருத்தர் சாமியார் மாதிரி ஒருத்தர் உட்காந்தான். ஒரு வீட்டு உள்ளே போயிட்டேன். போனேன்னா அவருக்கு நான் யார் என்ன அது எதுவுமே தெரில. அப்போ அவர்கிட்ட சொன்னேன், சார் நான் இந்த மாதிரி பேர் சிம்பு, நான் இந்த மாதிரி படம்லாம் நடிப்பேன், எனக்கு திடீர்னு இந்த மாதிரிலாம் தோணுது, பட் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறது தெரில, ஸோ எல்லாம் விட்டுலாமான்னு எனக்கு தோணுது, இங்கெல்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. அப்போ அவர் என்னை பார்த்து ஓன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டார்.